Hello guys, welcome back. In the previous video, we have seen about the work energy theorems, kinetic energy, after that mechanical energy. இது எல்லாத்தையும் பார்த்தோம். So the remaining part இதான் நம்மளோட content பொறுத்த மட்டும் last partல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். So we are going to see about the potential energy of a spring, collisions, power. அது மட்டும் இல்லாமல் சம்மரி, இந்த யூனிட்டோட கம்ப்ளீட் சம்மரி என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த பார்ட்டை இதோடு நம்ம முடிக்கிறோம். இந்த பார்ட்டோட நமக்கு என்ன ஆகுதுன்னா we are completing the total contents எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடியது ப்ராப்ளம்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த ஆர்டர் போகிறோம். ஸோ அவர் காமன் டிஸ்க்ளைமர் என்கொயரி ஃபார்ம் இஸ் அட்டாச்ட் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். ஃபார் இஃப் யூ நீட் எனி டவுட் கிளியரிங் செஷன்ஸ் ஆர் 1-to-1 செஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா we can please fill the Google form அப்படிங்கிறத சொல்லிட்டு we are moving to the video now. So what do you mean by potential energy of a spring? Usually we know that potential energy நம்ம சொல்லும் போதே we used to give a dam or water tank, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுலேருந்து பைப்லைன்ஸ் போகுது. ஒன்ஸ் we release this அப்படின்னு சொல்லும்போது it becomes kinetic energy அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க இருக்கிறது potential energy of a spring. ஏன்னா potential எனர்ஜிங்கிறது கைனட்டிக் எனர்ஜியாக மாறினதுக்கப்புறம் திருப்பி இட் வில் கோ பேக் ரிவர்ஸ் ஸ்டேஜ்க்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும். ஏன்னா அது ஒரு அவுட்லெட்டில் போய் அது டிராஃப்ட் டியூப் வழியாக அவுட்லெட்டுக்கு போகும்போது ஓகே. பட் இந்த ப்ராசஸ் ரிட்டன் பேக் ஆகும்போது என்ன விஷயம், அதாவது எங்கிருந்து போகப்பட்டுச்சோ அதே இடத்துக்கு திருப்பி ரிட்டன் வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்தால் அப்போது இதோட எனர்ஜியோட பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதற்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்ப்ரிங். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கான தன்மையே என்னென்னா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் அன்ஸ்ட்ரெச்சிங். ஒரு பக்கம் ஸ்ட்ரெச்சும் கொடுக்கும், அதே நேரத்தில் கம்ப்ரஸும் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்டும் ஆகும், இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்டும் ஆகலாம், இல்லை நம்மளால் கம்ப்ரஸும் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பக்கத்துக்கும் போகும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன அசம்ஷன், அதுலேருந்து வரக்கூடிய தியரி, அதுலேருந்து வரக்கூடிய டெரிவேஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் பி, இதோட வெயிட் சம்திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூ. இது இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது அதோட லோடுங்கிறது ஜீரோவாக இருக்குது. எக்ஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் அதோட ஜீரோ இனிஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறதுல வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன்று ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்டென்சிவாக வெளியில் இழுக்கும்போது எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்திங்கன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ த ஃபோர்ஸ் வில் பி ஆன் பாசிட்டிவ். அதே நேரத்தில் இந்த பாடியோட ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அல்லது இலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ தட் இஸ் கோயிங் இன் தி ஆப்போசிட் டைரெக்ஷன். எதிர்பக்கமாக என்ன ஆகும்னா திருப்பி ரிட்டன் வரதுக்கான ஸ்ட்ரகிளில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இழுக்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ட்ரை ஆகும். அதே நேரத்தில் இந்த ஆக்சிஸ் லைன், இந்த டேட்டம் லைனை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ திஸ் இஸ் தி டேட்டம் லைன் ஃபார் அவர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டேட்டம் லைன்லேருந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறீங்க. கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸை உள்ளார கொடுக்கும்போது அது எப்போடா வெளியில் வரலாம் அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் யுவர் எஃப்எஸ். ஸோ அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லணும் ஸ்ப்ரிங்கை பொறுத்த மட்டும். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியாக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த மட்டும் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ திஸ் சைடு எக்ஸுங்கிறது டேட்டம் லைன்லேருந்து லெஃப்ட் சைடில் போகுதுங்கும்போது தட் இஸ் நெகட்டிவ். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் நெகட்டிவ். இப்போது இதுக்கான ஃபோர்ஸுக்கான டெரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ். இதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துங்களில் என்னக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு ஸ்ப்ரிங் சிஸ்டம் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இது அப்படிங்கிற டிஷ்ஷிங் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கோட வெயிட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள். ஏன்னா இது வெரி லெஸ் தென் ஜீரோ, அதில் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட ஜீரோ தான். ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான வெயிட் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம ஜீரோவோட கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா த டிஸ்பிளேஸ்மெண்ட் குட் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we need to find the force Fs. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is nothing but minus k into x. ஸோ மைனஸ் கே அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் ஹூக்ஸ் லா. ஸோ ஹூக்ஸ் லாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மெட்டீரியலை நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அது தட் வில் பி ஈக்குவலி ப்ரொபோஷனேட் டு தி ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் டைமென்ஷன். அது லென்த்தாக இருக்கலாம், டயாமீட்டராக இருக்கலாம், பிரெத்தாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். அது டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ ஒரிஜினலாக அதோட லென்த்து ஒரு 1 மீட்டர் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 1 மீட்டருங்கிறது எக்ஸ்டென்ஸ் ஆகும்போது 1.2
ஸோ 1.2 divided by 1. ஸோ அதோட ஆக்சுவல் பர்சன்டேஜுங்கிறது ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் 1.2 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். சேஞ்ச் இன் டைமென்ஷன் சொல்லும்போது 1.2 minus 1 which is nothing but 0.2 divided by 1. அப்போது அது ஆன்சர் இஸ் 0.2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம். இது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா இட் வில் பி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெஸ். அதை தான் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு capital E into small e. So where capital E is nothing but Young's modulus. ஸோ அந்த மாடுலஸ்ங்கிறது யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் எதற்காக நம்ம சொல்லப்படுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எவ்ரி ஆப்ஜெக்ட், இது மெட்டலாக இருந்தால் அதுக்கு ஒரு இ இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் காப்பராக இருந்துச்சுன்னா அதோட இ வேறு, இந்த விஷயம் லெட் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வேரியபிள் யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்எஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் கே இன்டி எக்ஸ். ஸோ மைனஸ் கே இஸ் நத்திங் பட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஒரு ஸ்ப்ரிங்குக்கும் எந்த அளவுக்கு அதோட கான்ஸ்டன்ட் லெவல், ஒரு காப்பர் ஸ்ப்ரிங்காக இருந்தால் அதோட கேக்கு ஒரு வேல்யூ, அதுவே ஒரு லெட்டோட ஸ்ப்ரிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கேயோட வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இப்போ எலாஸ்டிக் மாடுலஸ்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே ஆர்டரில் தான் இங்கே கே. இந்த கேவோட யூனிட் என்னவாக இருக்க முடியும்? ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், எக்ஸுங்கிறது ஆப்வியஸ்லி மீட்டர். அப்போது திஸ் இஸ் ஆக்சுவலி நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு இருந்தால் தான் அதோட மீட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது மீட்டர் கேன்சல்ஸ், நியூட்டன்கிறது வரும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலோட ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபோர்ஸை ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா அது எவ்வளோ தூரம் போகுது, பாசிட்டிவாக போகுதா நெகட்டிவாக போகுதாங்கிற வேல்யூவை வச்சும் அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு எஃப்ஆஃப்எஸோட வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிறதுங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், இங்கே எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ். நெகட்டிவ்ங்கிறதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம் மைனஸுங்கிறத போட்டிருக்கோம். ப்ளஸ்ஸாக இருந்துச்சு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஆஃப்எஸ் இஸ் நத்திங் பட் கே இன்டி எக்ஸ் விச் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்குறோம். ஸோஃபார் நம்ம பார்த்தது ஃபோர்ஸை வச்சு அதோட இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் தான் பார்த்தோம். இப்போ we need to find the potential energy PE, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது we have work. நம்ம ஒர்க் டன் இஸ் ஆல்ரெடி வி நோ தட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுங்கிறத பார்க்குறோம். யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் ஆல்ரெடி நம்ம இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு எக்ஸுங்கிறத பார்த்தோம் இல்லையா, யூ கேன் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ டபிள்யூ இஸ் நத்திங் பட் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ். அதோ எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டா எக்ஸ். அது என்ன டெல்டா எக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மூமெண்ட். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியலுங்கிறதுக்கான மூமெண்ட். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது கே இன்ட்டு எக்ஸ், இதை எக்ஸுங்கிறது டிஎக்ஸுங்கிறது இங்கே டெல்டா எக்ஸ் டிஎக்ஸாக மாறுது, விச் மீன்ஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ், ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை எனர்ஜியாக பேஸ் பண்ணும்போது கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதாவது நியூட்டன் மீட்டருங்கிற ஃபார்முலா வரும், யூனிட் வரும், விச் மீன்ஸ் 1 ஜூல் அப்படிங்கிறத இங்கேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இந்த எக்ஸ்எஃப்2 ஃபைனல் டு இனிஷியல்னு சொல்லும்போது 2 மீட்டர் டிஃபரன்ஸ்லேருந்து மைனஸ் இனிஷியல் பொசிஷன் ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இதை நம்ம வேறட்டாக எக்ஸ்எஃப்ஐ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே இனிஷியல் எக்ஸ்ஐங்கிறது ஒரு 2, அது எக்ஸ்எஃப் ஃபைனலுங்கிறது ஒரு 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. அப்போது 0 இல்லை, தேர் இஸ் நோ 0 அப்படின்னா அப்போ எப்படி வருங்கிறத பார்ப்போம். இதே ஆர்டரில் என்ன பண்ணுறோம், W is equal to minus K into X into dxன்னு போட்டு minus K into summation X iலேருந்து F வரைக்கும் போகும்போது X dx, which means minus K into X square divided by 2 XF XI அப்படின்னு போட்டாங்கன்னா 1 by 2 minus 1 by 2 K into XF square minus XI square அப்படிங்கிற மாதிரி கூட இந்த சமயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைனல் டு இனிஷியலில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இனிஷியலி இட் இஸ் ஸ்டார்டிங் அட் 0லேருந்து ஆரம்பித்து வி ஆர் எக்ஸ்டெண்டிங் அப் டு எ லிமிட். ஓகே, இப்போ எக்ஸ்ஐயில் ஆரம்பித்து எக்ஸ்எஃப்பில் போகிறதா நம்ம பார்க்குறோம். ஆஃப்டர் தட் இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடுது இல்லையா. ஸோ அப்போ அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் அதோட எண்டிங் பொசிஷன் ரெண்டுமே when xi which is equal to xf அப்படின்னா the value of w which is equal to 0, the energy, okay, potential energy will be 0 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ். அடுத்ததாக பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இதோட மூமெண்ட் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி we will have kinetic energyங்கிறத பார்க்குறோம் இல்லையா. ஸோ we are equating potential energy with
கைனெட்டிக் எனர்ஜின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி we know the value of potential energy 1/2 k into x ஸ்கொயர்னு பார்த்துட்டோம். இங்கே the kinetic energy is nothing but 1/2 mv ஸ்கொயர்ங்கிறத பார்க்குறோம். this 1/2 1/2 cancels. இது மைனஸ்னா இதுவும் மைனஸ், ஸோ ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணுறோம். இங்கே kx ஸ்கொயர் which is equal to mv ஸ்கொயர்னு பார்க்குறோம். ஸோ v ஸ்கொயர் is nothing but k by m into x ஸ்கொயர்னு பார்க்குறோம். ஸோ putting v which is nothing but k by m into x. ஏன்னா இதை ரூட் பண்ணும்போது it becomes xன்னு மாறுது. This is one of the important formula which is the velocity of spring. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கோட வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும் with respect to the attachable spring. அப்படின்னா அப்போ நமக்கு k-ஓட வேல்யூவான ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Actually that m is nothing but your mass. After that x is nothing but your displacement. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ட்ராவல் ஆகிருக்கு, வெதர் ஃப்ரம் 0 to x இல்லை இனிஷியல் எக்ஸ்லேருந்து ஃபைனல் எக்ஸ் ஏதாவது நியூமரிக்கல் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி இந்த எக்ஸோட பொசிஷன் மாறும். இந்த எக்ஸோட பொசிஷன் 0லேருந்து இருந்துச்சுன்னா ஃபைனல் வேல்யூ மட்டும் போடலாம். 0 இல்லாமல் நான் ஜீரோவாக இருந்துச்சு இந்த ரெண்டு வேல்யூ அப்படின்னா இதோட xf மைனஸ் xi அல்லது xi மைனஸ் xf டிபெண்ட்ஸ். அதோட பொசிஷனை டிபெண்ட் பண்ணி நெகட்டிவில் வராத மாதிரி நம்ம கொண்டு வந்து we will substitute in the value of v அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகே, the next topic is various forms of energy. அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஸோ ஹீட், நமக்கு பொதுவாகவே இந்த ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு முட்டு எப்போதுமே முட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரூமில் வந்து நம்ம ஒரு ஏசி வச்சுருக்கோம். ஏசியில் அரவுண்ட் ஒரு 23 டிகிரி செல்சியஸில் நல்ல அருமையான ஒரு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, நல்ல அருமையான ஒரு ஆம்பியன்ஸ் நமக்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ஹீட்டுன்னு சொல்லுவோமா இதை டெம்பரேச்சர்னு சொல்லுவோமா? அடுத்து இன்னொரு ஆப்ஷன், நம்ம வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம், சூரியன் சுட்டரிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சுட்டரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை வந்து இட் இஸ் டியூ டு ஹீட்டுன்னு சொல்லுவோமா இட் இஸ் டியூ டு டெம்பரேச்சர்னு சொல்லுவோமா? ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹீட் இஸ் நத்திங் பட் தி எனர்ஜி. ஓகே, எனர்ஜி தட் இஸ் டியூ டு, அது எதனால் வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷன் மூலமாக வந்திருக்கலாம். ஃப்ரிக்ஷனுக்குன்னா ரெண்டு பொருள்கள் உராயும் போது வரலாம், அல்லது ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக வரலாம் வரக்கூடிய எனர்ஜி. அப்போது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் தி மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட். தட் இஸ் நத்திங் பட் தி மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அதுதான் டெம்பரேச்சர். அதாவது இந்த ஹீட் எனர்ஜியோ அல்லது கூல்டு எனர்ஜியோ ஏதோ சம்திங், இந்த எனர்ஜி அது வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்கலாம் டிக்ரீஸிங்கில் இருக்கலாம். அதோட ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் டெம்பரேச்சர். ஸோ ஹீட்டுனா எனர்ஜி, டெம்பரேச்சருங்கிறது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை மிக மிக இம்பார்ட்டண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹீட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஏசி சொல்கிறோம், அதே மாதிரி ஹீட்டர் சொல்கிறோம், வாட்டர் ஹீட்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் 42,000 joules. ஸோ 42,000 joules ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜியை ஒரு 10 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூல் பண்ணுறோம். கூல் பண்ணி ஒரு 1 kg ஆஃப் வாட்டர், அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை 10 டிகிரியில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போதோ டிக்ரீஸ் பண்ணும்போதோ அந்த எனர்ஜியை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா இட் இஸ் நத்திங் பட் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஹீட் இஸ், அப்போ அந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்து கெமிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு ஆட்டம்ஸுங்கிறது ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அந்த ஆர்பிட்டால்ஸை சுற்றி இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இதோட அரேஞ்ச்மெண்ட் ஒன்று நியூக்ளியஸை நோக்கி வரலாம், இல்லை வெளியில் போகலாம். ஸோ இப்படி வெளியிலையோ உள்ளாரையோ போகும்போது ஏற்படக்கூடிய அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்னால சம் எனர்ஜி ரிலீஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். ஸோ தட் எனர்ஜி ரிலீஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கெமிக்கல் எனர்ஜி. இதில் ரெண்டு இருக்கும், எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக். இந்த வார்த்தையை நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க முடியும். பட் ஆனால் எது எண்டோ எது எக்ஸோ அப்படிங்கிறது, ஏதோ ஒன்று வந்து நம்ம ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும், ஏதோ ஒன்று ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ எக்ஸோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவுட்டர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, விச் இஸ் நத்திங் பட் ஜெனரேட் தி ஹீட். ஹீட்டை ஜெனரேட் பண்ணுறது, ஹீட்டை உள்வாங்கிக்கிறது இன்னர், அதாவது
அப்சார்ப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் தி எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ரொம்ப அழகான விஷயங்களுக்கு எப்போதுமே நம்ம சீனியர்ஸ் எங்களுக்கு சொன்னது என்னென்னா, நமக்கு சொல்லுவாங்க ஒரு பிடி டிட்டர்ஜெண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு அதை வாட்டரில் அப்படியே முக்குனிங்கன்னா, ஒரு டிப் ஆஃப் வாட்டரில் அதை அப்படியே முக்குனிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும்போது அப்படியே ஒரு ஹீட் கையில் அப்படியே ஒரு சின்ன ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச், கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி, ஒரு ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஹாட் கண்டிஷனை நம்மளால் உணர முடியும். அதுவே மாதிரி எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட்டு தான். பெயிண்ட்டு அடிக்கும்போது சுண்ணாம்பு என்ன பண்ணுவாங்கன்னா கலக்கும்போது நல்லா உட்காந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கலந்தோன்னு தண்ணியில் பட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஹீட் அப்சர்வ் ஆகி இட் பிகம் கெட்டி தட்டி போயிடும். ஸோ சாலிடிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் மாதிரி அது லிக்விட் மெட்டல் மாதிரி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சாலிட் கண்டிஷன்ஸுக்கு மாறும், கெட்டி தட்டி போயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்டிர் பண்ணி கலக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நம்மளோட ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள். இன்றைக்கி கரண்ட் இல்லாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்கக்கூடிய 20 வாட் பல்புன்னு பார்க்குறோம், 70 வாட்ஸ் பல்புன்னு பார்க்குறோம், இல்லை 100 வாட்ஸ் பல்புன்னு பார்க்குறோம். தட் வாட் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் செகண்ட். 1 ஜூல் இஸ் நத்திங் பட் 1 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். ஸோ லோடு, டிஸ்டன்ஸு, செகண்டு அப்படிங்கிற பேசிக் ஸ்டஃப். இதை இன்னும் ஃபர்தராக டிவைஸ் பண்ணிங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இது எல்லாமே பேசிக் யூனிட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது நம்மளால் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது இதில் ஏகப்பட்ட எனர்ஜிஸ் இருக்குது, ஏகப்பட்ட லாஸ் இருக்குது. அப்புறம் டிபெண்ட் அப்பான் சார்ஜஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, கரண்ட், வோல்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஈக்குவலன்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காதில் வாங்கும்போதே நமக்கு ஒரு ஆள் மனசுக்கு ஞாபகம் வருவார். தட் இஸ் ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப். ஸோ இது அவர் கிட்டத்தட்ட 1955 கண்டுபிடிக்கிறாரு. அவரோட வாழ்ந்த காலமான 1879 1955 அந்த காலத்துக்குள்ளே கண்டுபிடிக்கிறது. மாஸையும் சி இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட்டையும் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ் நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற அந்த மீட்டருக்கு வருது. ஸோ நத்திங் பட் ஜூல். ஸோ இந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய இயற்பியல், இந்த ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸில் வரக்கூடிய லாஸ் ஆகட்டும், அண்ட் வேரியஸ் பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், அண்ட் வேரியஸ் தியரிஸ் ஆகட்டும், டெரிவேஷன்ஸ் ஆகட்டும், இப்படி எல்லா விஷயங்களுமே எனர்ஜி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்துக்கும் பேசிக்கான ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான். ஸோ இது மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அதை பேஸ் பண்ணி இங்கே பல லாஸ், பல பிரின்சிபல்ஸ் அண்ட் பல டெரிவேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தீஸ் ஆர் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அஞ்சாவதாக பார்க்குறது நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ எர்த்தோட நியூக்ளியர் எனர்ஜியில் ஆரம்பித்து விண்டு, ஃபியூஷன் பாம், தண்டர் ஸ்ட்ராம், ஒரு பேஜை நம்ம டேர்ன் பண்ணுறோன்னு வைங்களேன், அதோட எனர்ஜியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வி கேன் மெஷர். அது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல் அல்லது நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டில் இதெல்லாம் வந்துடும். நியூட்டானோட டிஸ்சார்ஜ், புரோட்டானோட டிஸ்சார்ஜ், ஒரு கோல் நிலக்கரியை எரிக்கும்போது, 1 லிட்டர் பெட்ரோலை எரிக்கும்போது எவ்வளோ ஜூல்ஸ் நமக்கு போகுது, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை நம்ம எரிக்கிறோம் பார்த்தீங்களா, கேலரிஸை பேர்ன் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க பாருங்களா, அந்த எனர்ஜி கூட பார்த்தீங்கன்னா 10⁻⁷ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். லைக்வைஸ் பவர். ஸோ பவர் இஸ் நத்திங் பட், இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். பவருங்கிறது யூனிட் ஆஃப் என்னன்னு சொல்கிறது, வாட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அதோட யூனிட்டு ஜூல் பர் செகண்ட். எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு பர் யூனிட் டைம் அப்படிங்கிறத நம்ம பவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டைம் ரேட். அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு குறிப்பிடுறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டைம் ரேட் அட் விச் தி ஒர்க் டன் இஸ், ஒர்க்குங்கிறது டன் ஆர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஃபார் ஒர்க் ஆர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். இது ரெண்டும் நடக்கிறதுக்கான அந்த டைம் வித் ரெஸ்பெக்ட் டு பர் செகண்டில் எவ்வளோ ஆச்சு, த ரேட் ஆஃப் ஒர்க் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் டைம் இஸ் கால்ட் அஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அது ஒரு ஆவரேஜ் பவருங்கிறது டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் ஒர்க். ஸோ ரேஷியோ ஆஃப் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் பவருங்கிறது ரேஷியோ ஆஃப் ஒர்க்கு ஆஸ் பர் தி டோட்டல் டைம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். டபிள்யூங்கிறது இங்கே ஒர்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல், டைமோட யூனிட் செகண்ட். ஸோ இதுதான் நம்ம நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்னோ இல்லை ஜூல் பர் செகண்ட் அப்படின்னும் பார்க்குறோம். ஸோ இதில் இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு அதர் யூனிட் ஆஃப் பவருக்கு பார்த்தீங்கன்னா இதோட யூனிட்டில் ஜூல்ங்கிறது இல்லாமல், வாட்டுங்கிறது இல்லாமல்,
another power HP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 HP is nothing but 746 watt. இந்த ஹெச்பிங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு மோட்டார் பம்ப்ஸில் நம்ம பார்க்க முடியும். மோட்டார்னு தான் பொதுவாக சொல்லுவோம். இட் இஸ் ஆக்சுவலி மோட்டார் பம்ப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மோட்டாருங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதுலேருந்து பம்புங்கிறது இட்ஸ் நத்திங் பட் த மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது என்னங்கிறது புரிய வரும். பட் மோட்டார் பம்ப்ஸ் அப்படின்னு தான் அதை நம்ம சொல்கிறோம். மோட்டார் பம்ப்ஸ்னு சொல்லும்போது அதோட ஹெச்பிஸ்லாம் மோர் தென் 1 ஹெச்பி தான் இருக்கும். அதை பொறுத்து நம்மளோட கரண்ட் கன்சூமிங் சார்ஜஸ் கூட மாறும். ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெச்பி நம்ம வீட்டில் ஹெச்பி ஹவுஸ் ஹோல்டு இன்க்ளூமெண்ட்ஸில் ஹெச்பி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நமக்கு இன்வால்வ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சார்ஜஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ வாட்டேஜை பொறுத்த மட்டும் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல்ப்ஸ் எவ்வளோ வாட்டேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் அதோட வாட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுங்கள். இப்போ இந்த பல்புலேயே எல்இடி பல்புன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் பல்ப்ஸ். ஸோ டங்ஸ்டன் பல்புங்கிறது எல்லோ கலரில் எரியும். எல்இடி பல்புங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலர் நல்லா பிரைட்டாக எரியும். ஸோ அதோட வாட்டேஜ் என்னென்னு பாருங்கள். அப்புறம் இந்த 0 வாட் பல்பு அப்படிங்கிறாங்கல்ல, ஸோ 0 வாட் பல்புங்கிறது ஒன்லி 0 வாட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்ஸ் அ மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டேஜ். அது எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன், சீலிங்கில் தொங்க விட்டுருக்கக்கூடிய ஃபேனோட வாட்டேஜ் என்ன. அதே மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் ஃபேன் வாங்கினீங்க, டேபிளில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபேன், கவர்மெண்ட் ஃபேன்லாம் இருக்குல்ல, அதோட வாட்டேஜ் என்ன அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி டவர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது கூலர்ஸ், ஏர் கூலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கூலர்ஸ், அதோட கெப்பாசிட்டி என்னன்னு பாருங்கள். அண்ட் தென் உங்களோட வீட்டில் ஏசி மிஷின் இருந்தால் அதோட வாட்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது மூலமாக நமக்கு நம்ம வீட்டில் ஆவரேஜாக நம்ம ஹவுஸ் ஹோல்டில் எவ்வளோ வாட்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பர் டே அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் கண்டுபிடித்து கொள்ள முடியும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் கிலோ வாட் ஹவர், 1 யூனிட் அப்படிங்கிற சார்ஜ் இஸ் நத்திங் பட் 1 கிலோ வாட் ஹவர் அப்படிங்கிற அந்த யூனிட்டில் தான் நமக்கு கவர்மெண்ட் எலக்ட்ரிக் பில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1 கிலோ வாட் ஹவர்னா 1000 வாட் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது யூனிட். ஸோ 1000 வாட்ஸ் ஒரு ஹவருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கில் இது வரும். அப்போ நம்ம எவ்வளோ திங்ஸை நம்ம எவ்வளோ நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு செக் இட் அவுட். சரிங்களா? செக் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு காமனான ஒர்க் மாதிரி இருக்கட்டும், இட் இஸ் லைக் எ ஹோம் ஒர்க் மாதிரி இருக்கட்டும், அல்லது நீங்கள் உங்களையே நீங்கள் அசஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன அசஸ்மெண்ட்டாக கூட இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒரு டாபிக் நம்ம நடத்தும் போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி கேட்குறேன். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கொலிஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கொலிஷனில் 2 வகை, எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். 2 ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரே டைரெக்ஷனில் மோதலாம், இல்லை ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் மோதலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேரம் போர்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கேரம் போர்டில் ஒரு காயின் இருக்குன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைக்கரை நம்ம லோட் பண்ணும்போது டச் பண்ணி எங்கே டச் ஆகும் இல்லையா. ஸோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாடி ஸ்டாட்டிக், ஒரு பாடி வந்து மூவபிள் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படி கூட பார்க்கலாம். கோலி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பால்ஸ். ஸோ அதில் கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இன்எலாஸ்டிக் அண்ட் எலாஸ்டிக்கான எக்ஸாம்பிள்னா, இன் ஆல் கொலிஷன்ஸ் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். த இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். எப்படி பார்த்தாலும் m1v1 ப்ளஸ் m2v2 விச் வில் பி ஈக்குவல் டு m1u1, அதே மாதிரி m1u1 m2u2. ஸோ இனிஷியல் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே போத் காமன். இதில் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷனில் இருக்குது. ஸோ when vi1 அப்படின்னு கேட்டிங்கன்னா 1i அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் 1, 1fங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் 2. ஏன்னா திஸ் பாடி செகண்ட் பாடி அப்படின்னு சொல்லும்போது இது பாடி நம்பர் 1, இது பாடி நம்பர் 2 அப்படின்னு சொல்லும்போது v1i அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் 1. இதுவே விஐஎஃப்ங்கிறது இதோட இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டும் வரக்கூடியது. ஆஃப்டர் டச் ஆகி அதுக்கப்புறமா நமக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது வரக்கூடிய வெலாசிட்டி திஸ் இஸ் v2i, திஸ் இஸ் v2f அப்படிங்கிற மாதிரி 2. சரிங்களா? ஸோ இனிஷியல் 2ம் ஒரு இடத்துல, ஃபைனல் 2ம் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திங்கன்னா v1f இஸ் நத்திங் பட் m1 மைனஸ் m2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v1i. ஏன்னா ஃபைனலுக்கு வரும்போது இதை ஆட் பண்ணுறோம். லைக்வைஸ் v2f இஸ் நத்திங் பட் 2m1 divided by m1 plus m2 into v1i அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணுறோம். திஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதில் v2iங்கிறது எந்த இடத்துலையுமே வராது. என்ன காரணம்னா, when mass 2ங்கிறது ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு, this body is static, அதை ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த மாஸ் 1ங்கிறது ஸ்டாட்டிக்காக இல்லைனா there will be initial velocity only, there will be no final velocity. ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது அதுக்கப்புறம் இருக்காது. அதை டச் பண்ணதுக்கப்புறம் this becomes static
அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. ஸோ இதோட கேசஸ் என்னென்னா m1 = m2ன்னு வந்துச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0, ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. அதே மாதிரி m2 greater than m1 இருந்துச்சுன்னா this v2f is 0. இந்த v2f இருக்கு இல்லையா, அது 0வாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை பார்க்குறோம். இந்த கண்டிஷன்ஸை நம்ம வரைஞ்ச மாதிரி டயக்ராமில் நீங்கள் அதை அப்ளிகபிள் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷனில் this body is m1 and this body is m2, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இந்த m1ம் இந்த m2ம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது v1f = 0. ஸோ v1f அதாவது ஃபைனல் வெலாசிட்டி, இந்த பாடியோட vf which will be 0. this is v1f, v1i, this is v1f is 0. அதே மாதிரி m2 is greater than, m2 is more greater than m1 அப்படின்னு வரும்போது this final velocity of v2 will be 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ these are the basic rules. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் அதை ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணும்போது it will be easy. likewise 2 dimensionல் பார்க்கும்போது ஆல்வேஸ் கைனடிக் எனர்ஜிஸை நம்ம ஹோல்டு பண்ணோம். கைனடிக் எனர்ஜி பிஃபோர் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் இம்பேக்ட். ஸோ ரெண்டு இம்பேக்டையும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் இனிஷியல் வெலாசிட்டி m1 u1 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். தேர் வில் பி நோ u2 ஸ்கொயர். u2 ஸ்கொயர் டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா நமக்கு m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m m2 v2 ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டிஸ் ரெண்டும் தான் நமக்கு இன்வால்வ் ஆகுமே தவிர இனிஷியல் வெலாசிட்டிஸ் இன்வால்வ் ஆகாது. தேர் வில் பி நோ இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கொலிஷன்ஸில் வரக்கூடிய சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசிஸ்க்கான கண்டிஷன்ஸ் தான் நம்மளோட எம்சிக்யூஸ்லையும் ரிப்பீட் ஆக போகுது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம்பிள் ஆஸ் வெல் அஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நமக்கு இதில் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிற ஃபார்முலாஸை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். லைக்வைஸ் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு we have been completing our contents முடிச்சிட்டோம். அடுத்து இருக்கிறது எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் அண்ட் எம்சிக்யூ. அந்த ஆர்டர் படி தான் நம்மளோட வீடியோஸ் will go on அப்படிங்கிறத சொல்லிவிட்டு our common disclaimer, inquiry form is available in the description box. If you want one-to-one session or doubt clearing sessions இருந்துச்சுன்னா please fill the Google form given in the description box அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். If you are liking this content means please like the content, share the content, please put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you. But it's too late now. I remember you and me, and how careless we could be. All day and all night we'd stay up, it felt so right. We were so young, we were so dumb. We would get drunk and then hook up. We were okay, we were alright, staying awake till the sunrise. We were in love, couldn't stop us, like a good drug, never enough. We hook up in my car, driving so far, play your guitar, you'd show me your art, let down our guards, think with our hearts, stare at the stars. We were never apart, drinking too young, way too much fun, out in the sun, or rain when it's gone. Took you to prom, dance to our song, dance all night long till the lights come on. It's too late now, I remember everything, and how careless we could be, and how careless we could be, and how careless we could be. And how careless
nights, long fights, it felt right. We were alive. We would go out, we were so loud, we were so proud, we had no doubts. Weekends and weekdays, we'd spend our own way. We were careless, we were fearless, we were reckless, time was precious. We loved to waste time, whiskey and wine, drinking all night, asleep by your